திருக்குரானை பாமர மக்கள் முதற்கொண்டு அதுல இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தஃபீமுல் குர்ஆன் மௌதூதியுடைய பங்களிப்பு அப்படின்றது வெறும் அரபு நாடுகள் மட்டும் இல்லாம பல்வேறு முஸ்லிம் அல்லாத நாடுகள்லையும் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. மதீனா நகரத்துல இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஒரு விரிவான திட்டத்தையும் அதை எக்ஸிகியூஷன் பண்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்வு, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயுமே இஸ்லாம் எப்படி இருக்குது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, இறைவன் விரும்பக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் தான் இறைவனும் விரும்பக்கூடியதாக இருக்குது.